ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நாம் 3D கிளாஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது 3D கிளாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கார்ட்போர்ட் தேவை. வேஸ்ட்டாக இருந்த கார்ட்போர்டில் வந்து இந்த மாதிரி அளந்துக்கோங்க. சென்டிமீட்டர் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட கண்ணோட அளவுக்கு அளந்துக்கோங்க. உங்கள்கிட்ட கண்ணாடி இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ கண்ணாடி இருந்ததுன்னா அந்த லென்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மாதிரி செஞ்சிடலாம். ஸோ என்கிட்ட அந்த கண்ணாடி இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி கார்ட்போர்டில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்தோடனே இந்த மாதிரி ஒட்டை வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்து ஒட்டை வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து 3D கிளாஸ் செய்கிறதுக்கான மெயினான திங் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு பேர் கிளாஸ் ஷீட். ஸோ அந்த கிளாஸ் ஷீட் வந்து நீங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கேட்டாலே கிடைக்கும். 3 ரூபா தான், இல்லைன்னா 5 ரூபாயாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கிட்டு ஸோ இதில் வந்து அளவு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த கண்ணாடியோட அளவு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அதிலேருந்து கலர் அடிக்கணும். ஓகே, இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கத்திரிக்கோலை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோடனே உங்கள்கிட்ட ஸ்கெட்சு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா இந்த மார்க்கர் இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஷேடு கலர் அடிச்சுக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் இருந்தால் கூட அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பர்மனெண்ட் மார்க்கர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ கலர் அடிச்சுக்கலாம். இது ஃபுல்லாக கொஞ்சம் டார்க்காக அடிச்சிருங்க. ஓகே, இப்போ வந்து ரெட் கலர் அடிச்சாச்சு. இனி வந்து ப்ளூ கலர் அடிக்கணும். ஸோ இந்த ரெண்டு மார்க்கர் மட்டும் தேவை. ஸோ இல்லைனா ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் டார்க்காகவே அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓகே, இப்போ அடிச்சாச்சு. இதை வந்து கொஞ்சம் நேரம் காய விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சு காய விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த கிளாஸ் எடுத்துக்கலாம். இந்த கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இந்த கார்ட்போர்டில் இருந்து இந்த 2 ஒட்டிக்கலாம். இந்த 2 கார்ட்போர்டையும் ஒட்டிக்கலாம் கண்ணாடியில். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஃபெவிகால் ஊற்றி நான் ஒட்டிக்கிறேன். ஊற்றி நல்லா ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் காய விட்டுருங்க. ஓகே, இப்போ காய விட்டாச்சு. ஸோ காய விட்டோன்னே நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு உங்களோட கண்ணுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ எதுக்கு நான் இந்த மார்க்கர் அடிக்கிறேன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான். இப்போது எப்போவுமே இந்த ரெட் கலர் வந்து உங்களோட லெஃப்ட் சைடு வரணும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரெட் கலரில் லெஃப்ட் சைடு, ப்ளூ கலர் வந்து ரைட் சைடு. நான் இப்போ இந்த மாதிரி அடிச்சுக்கிறேன். கொஞ்சம் டிசைனாக கூட இருக்கும், அதுக்காக தான். இந்த சைடு இப்போ ப்ளூ கலர் அடிச்சுக்கோங்க.
ஓகே, இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அடிச்சுக்கிட்டோன்னே இப்போது இந்த மாதிரி காய விட்டுருங்க இந்த மார்க்கரையும். அப்புறம் இந்த க்ளூக்கு போட்டு ஒட்டிடுங்க. இப்போது கரெக்டாக இருக்கணுங்காக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் செலோ டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ ஓகே, செலோ டேப் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ வந்து அந்த 2 கிளாஸையும் எடுத்துக்கலாம். அந்த கிளாஸில் வந்து ப்ளூ கலரும் ரெட் கலரும் அடிச்சிருக்கோம்ல, ஸோ அதை எடுத்துக்கிட்டு ரெட் கலர் வந்து லெஃப்ட் சைடு, ஸோ ப்ளூ கலர் வந்து ரைட் சைடு அடிச்சுக்கோங்க, ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஃபெவிகால் போட்டு தான் ஒட்ட போகிறேன். நீங்களும் ஃபெவிகாலே போட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஷேப்பை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒட்டணும். ஸோ அந்த ப்ளூ கலர் இந்த மாதிரி தான் ஒட்டணும். ஸோ கொஞ்சம் அதுக்கு தான் நான் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்க சொன்னேன். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். க்ளூ வந்து நான் இப்போது ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இங்கே கரெக்டாக ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்து ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ப்ளூ ஒட்டிக்கலாம். ப்ளூ இந்த ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. இப்போ வந்து நம்மளோட 3D கிளாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை காய விடணும். ஸோ கொஞ்சம் நேரம் காய விட்டு இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆகட்டும். ஆனோடனே இப்போ பாருங்கள், இந்த கிளாஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த செஞ்சுக்கிட்டு இப்போ காய விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்குறேன். ஸோ சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ வந்து கண்ணில் மாட்டிக்கிட்டு நீங்கள் இப்போது 3D படம் பார்க்கலாம். ஸோ இப்போ யூடியூப் போய் 3D வீடியோ அப்படின்னு சர்ச் பண்ணாங்களே வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து நான் நல்லா காமிக்க ட்ரை பண்ணேன், பட் காமிக்க முடியல. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு கண்ணாடி மட்டும்தான் காமிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக இருக்குது. நானும் ட்ரை பண்ணேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.